வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டோரி கிடையாதுங்க. ஒரு மேத்தமெட்டிக்கல் த்ரில்லர். ஆக்சுவலி சொல்லணும்னா, தமிழ்நாடுக்கு ரிவார்டு கொடுக்க வந்த ஒரு ஃபார்முலா எப்படி அட்வான்டேஜை கம்ப்ரஸ் பண்ணிடுச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ எதை பற்றி நான் பேச போகிறேன்னா, இன்னைக்கு வந்து நம்ம 15th ஃபைனான்ஸ் கமிஷன் அண்ட் 16th ஃபைனான்ஸ் கமிஷனை யூஸ் பண்ண அந்த ஃபார்முலாவை கம்பேர் பண்ண போகிறோம். இதனால் தமிழ்நாடுக்கு ஏன் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, ஏன் கர்நாடகாவுக்கு வந்து இது வின்னிங்காக இருக்க போகுதுன்னு அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ், ஏன்னா நம்பர்ஸ் நம்ம தெரிஞ்சாலே நமக்கு வந்து இந்த ஸ்டோரி, இந்த ஃபார்முலாலாம் நமக்கு கரெக்டாக வந்து புரிய ஆரம்பிக்கும். எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வந்து மாற்றம் ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போம். 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் ஸ்டேட்ஸுக்கு இந்த சென்ட்ரல் டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு 6 மேஜர் கிரைட்டீரியா யூஸ் பண்ணாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டிஸ்டன்ஸ், பாப்புலேஷன், டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ், அப்புறமா ஏரியா, ஃபாரஸ்ட் அண்ட் ஈகாலஜி, டேக்ஸ் எஃபர்ட். இந்த க்ரைட்டீரியா வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வந்து இந்த டெவல்யூஷன் கொடுக்கலாம், எவ்வளோ வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்ம டெல்லி வந்து எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணலான்னு கொடுக்குறாங்க. இப்போ இந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷனோட ஒரு மேஜர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் டைமாக கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபின்னு ஒரு புதிய மெட்ரிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 10%. ஸோ இதோட அர்த்தம் என்ன? இந்தியா எக்கானமிக்கு எந்த ஸ்டேட் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு ரிவார்டு கொடுக்கணுங்கிற ஐடியா. இது ஆக்சுவலாக கேட்ட உடனே எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் தெரியுமா? தமிழ்நாடு வந்து இட்ஸ் அ லீடிங் ஸ்டேட். இந்தியாவுக்கு வந்து நிறைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ ஏன் தமிழ்நாடு வந்து இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இருக்கிற எக்கானமிக்ஸில் இது பிக்கெஸ்ட் மேனுஃபேக்சரிங் எக்கானமிக்ஸ் நம்ம ஊரில், நம்ம கண்ட்ரியில். ஸோ கார்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். நம்ம நேச்சுரலாக என்ன நினச்சிருப்போம், இந்த ரூல் வந்ததை, அதாவது 16th ஃபைனான்ஸ் கமிஷன் இப்போ புது ரூல் வந்த உடனே தமிழ்நாடுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னு, நிறைய காசு வர போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஆனால் இது தாங்க இப்போ ஒரு ட்விஸ்டே இருக்குது இதில். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 16th ஃபைனான்ஸ் கமிஷனில் அவங்க ரோல் அவுட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியாவை ரிமூவ் பண்ணாங்க. அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸ் எஃபர்ட். ஓகே. ஸோ டேக்ஸ் எஃபோர்ட் மெட்ரிக்கை இவங்க கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுச்சு. இதனால தான் வந்து தமிழ்நாடுக்கு பாதிப்பு அதிகம், கர்நாடகாவுக்கு அட்வான்டேஜ் அதிகம். ஸோ முன்னாடி இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் டேக்ஸ் எஃபோர்ட்டோட மெட்ரிக் வெயிட்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5%. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக்ஸ் எஃபோர்ட்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஒரு ஸ்டேட்டு எவ்வளோ எஃபிஷியன்ட்லி லோக்கல் டேக்ஸஸை கலெக்ட் பண்ணுறது, எவ்வளோ காம்ப்ளைன்ஸ் இருக்குது, எவ்வளோ ரெவன்யூ வந்து மொபிலைஸ் பண்ணுறதுன்னு அதை பொறுத்து தான் அந்த ஸ்டேட்டோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியும். ட்ரெடிஷ்னலி தமிழ்நாடு வந்து இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர். காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட டிஜிட்டல் சிஸ்டம்ஸ், காம்ப்ளைன்ஸ், ரெவன்யூ கலெக்ஷன். இதனால் என்னென்னா, தமிழ்நாடுக்கு பெரிய வந்து இந்த மெட்ரிக் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருந்தது, இந்த டேக்ஸ் எஃபர்ட் மெட்ரிக் வந்து. இப்போது அது போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம்னா, ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் மெட்ரிக் வந்ததால் தமிழ்நாடுக்கு வந்து எக்கானமி பெருசு, ஸோ தமிழ்நாடு கண்டிப்பாக வந்து மாசிவாக வந்து கெயின் பண்ணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இதில் இப்போ உண்மை என்னென்னா, அது கிடையாதுங்க. ஸோ கமிஷன் ஜிடிபி வந்து இப்போ நம்ம வந்து எப்படின்னா, அந்த டேரெக்டாக வந்து அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. அவங்க யூஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா. ஓகே. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த 4ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2, அது மாதிரி அதே மாதிரி தான். ஸோ அஃபிஷியல் ரிப்போர்ட்லேயே இது வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இந்த ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, லார்ஜ் ஸ்டேட்ஸுக்கும் ஸ்மால் ஸ்டேட்ஸுக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஆக்சுவல் நம்பர்ஸை பார்ப்போம். அதுலேருந்து நமக்கு புரியும் இதோட எஃபெக்ட் என்ன, டிஸ்அட்வான்டேஜ்னு அப்படின்னு. இப்போ தமிழ்நாடோட ஆவரேஜ் ஜிஎஸ்டிபி பார்த்தீங்கன்னா 21 லட்சம் கோடிங்க. கர்நாடகாவோட ஆவரேஜ் ஜிஎஸ்டிபி பார்த்தீங்கன்னா 19.8 லட்சம் கோடி. சரியா? ஸோ ரா நம்பர்ஸில் பார்த்தா தமிழ்நாடு தான் கிளியர் வின்னர். டிஃபரன்ஸ் தமிழ்நாடுக்கும் கர்நாடகா பார்த்தா கிட்டத்தட்ட 1.7 லட்சம் கோடி. இப்போ இதை நீங்கள் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணனா என்ன ஆகும்னா, தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட 4.64 லேக் கோடி வந்துடும். கர்நாடகா வந்து 4.45. ஸோ 4.64 மைனஸ் 4.45 வரும்போது அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பெரிய கேப் வந்து இப்போ வந்து சிறியாயிடுச்சு, சின்னதாகிடுச்சு. இதுதான் மேத்தமெட்டிக்ஸில் வந்து கம்ப்ரஷன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்கானமி டிஃபரன்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகல, ஆனால் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்கோர் போர்டை பார்ப்போம். ஸோ இந்த கம்ப்ரஸ்டு ஸ்கோரை வச்சு ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வெயிட் கால்குலேட் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ ரிசல்ட் என்ன? தமிழ்நாடு ஜிடிபி மெட்ரிக்கில் அட்வான்டேஜ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு இல்லை. ஸோ ஃபைனான்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் நமக்கு தமிழ்நாடோட ஷேர் வந்து 4.079%. இப்போ 16th ஃபைனான்ஸ் கமிஷனில் பார்த்தீங்கன்னா 4.097%. ஸோ இதோட இன்க்ரீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15th 16th 0.018 percentage points. இப்போ நம்ம கர்நாடகாவை பார்ப்போம். 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த டெவல்யூஷன் பர்சன்டேஜ் வந்து 3.647. 16th ஃபைனான்ஸ் கமிஷனில் பார்த்தீங்கன்னா 4.131%. ஸோ இன்க்ரீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.484 percentage points. இப்போ இதுதாங்க டிபேட்டு. தமிழ்நாடுக்கு இன்க்ரீஸ் வந்திருக்கு, ஆனால் மார்ஜினல் இன்க்ரீஸ். ஓகே. கர்நாடகாவுக்கு கன்சிடரபிளி பெரிய ஜம்ப்பு. ஸோ இப்போ பிகர் கொஸ்டின் என்ன, இந்த பிகர் கேள்வி, அதாவது பெரிய கேள்வி, இந்த அனாலிசிஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இது வந்து இந்த வீடியோ வந்து நான் கர்நாடகாவுக்கு எதிராக நான் போடலை.
டெல்லியை அட்டாக் பண்ணுற வீடியோவும் கிடையாது. ரியல் கொஸ்டின் வந்து வேறங்க. அதாவது இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தான் டீச்சராக இருக்கீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 95 மார்க் வாங்கியிருக்காங்க கிளாஸில். இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 88 மார்க் வாங்கியிருக்காங்க. டீச்சர் வந்து திடீர்னு இப்போ நான் டீச்சராக இருந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். என்னென்னா கேப்பை ரெடியூஸ் பண்ண. அது வந்து ஃபேரா? இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பெர்ஃபார்மன்ஸுக்கு அவனுக்கு ஃபுல் ரிவார்டு கொடுக்காம அவங்க டிஸ்டன்ஸை கம்மியாக்கிட்டு ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக யார் லோ பெர்ஃபார்மரோ அவங்களுக்கு வந்து இன்னும் பெரிய பெனிஃபிட் வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போது இது வந்து இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு கொஞ்சம் கான்ட்ரவர்சியான இது ஃபார்முலா. இது வந்து தமிழ்நாடுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் என்னோட கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி வந்து எக்ஸ்ட்ராவாக வரும் போன வருஷத்தை விட இந்த வருஷத்துக்கு. கர்நாடகாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7000 கோடிக்கு மேலே வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த டெவல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதுதாங்க இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம். ஸோ 16th ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து கொஞ்சம் பெனிஃபிட் வர மாதிரி வருது. பட் ஆனால் ஐ திங்க் கர்நாடகா வில் பி த பிக்கஸ்ட் வினர் இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ். வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். உங்கள் கமெண்ட்டை வந்து உங்கள் கேள்வி கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து ஃபேராக இல்லையா, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லை இந்த நம்பரை நீங்கள் டிஸ்அக்ரி பண்ணுறீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுங்கன்னு. ஏன்னா இது வந்து வி ஹேவ் டு ஹேவ் அ ஹெல்த்தி கான்வர்சேஷன். சரியா? மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். மிக்க நன்றி.